வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். தாவேக மாநாட்டில் அமைக்கப்பட இருந்த கொடிக்கம்பம் விழுந்தது தொடர்பாக நிர்வாகிகளிடம் விஜய் விவரங்களை கேட்டறிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அசம்பாவிதம் நிகழ்ந்தது தொடர்பாகவும் என்ன காரணம் என்பது குறித்தும் விவரமாக மாவட்ட செயலாளர்களிடம் விஜய் கேட்டறிந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி. விவரம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நாளை நடைபெற உள்ள நிலையில் இந்த மாநாட்டினுடைய முதற்கட்டமாக மேடையிலிருந்தே விஜய் 100 அடி கொடிக்கம்பத்தில் கொடியேற்றுவார் என்ற அந்த பூர்வாங்க பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதற்கான கொடிக்கம்பம் இன்று நடப்பட்டது. அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது சில நிமிடங்களிலேயே அந்த 100 அடி கொடிக்கம்பம் சாய்ந்து ஒரு கார் விபத்துக்குள்ளானது. நல்வாய்ப்பாக யாருக்கும் உயிர் சேதமும் ஏற்படாமல் பொருட்சேதம் மட்டுமே ஏற்பட்டது. அதனை அகற்றி தற்போது மாநாட்டு திடலுக்கு அருகாமையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த முக்கிய பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர்களை அழைத்து ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். அதில் கொடிக்கம்பம் விழுந்தது தொடர்பாக நிர்வாகிகளிடம் கட்சித் தலைவர் கேட்டிருந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அசம்பாவிதம் நிகழ்ந்தது தொடர்பாகவும் என்ன காரணம் என்பது குறித்தும் விவரமாக மாவட்ட செயலாளர்களிடம் கேட்டறிந்திருக்கிறார். மாற்று ஏற்பாடுகள் குறித்தும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்த நிர்வாகிகளுக்கு அறிவுரையும் விஜய் வழங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மாநாட்டுக்கு வரும் தொண்டர்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என அறிவுரை வழங்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி. வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.